உங்களுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க ஆவி தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்க, உங்க சரீரமும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கு. ஜாதிக்காக, சமுதாயத்துக்காக, சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக, இனத்துக்காக, மொழிக்காக, அரசியலுக்காக, சினிமாவுக்காக, குடும்பத்துக்காக, இதுக்காகலாம் உடல் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. இயேசுக்காகத்தான் உடல் ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கும். அடிச்சாலும் நொறுக்குனாலும் ஒப்பு கொடுத்து நிற்கிறதா கிறிஸ்தவனுடைய பாதை. இயேசுநாதரை நொறுக்கினார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், அவருடைய அக்கிரமம் அல்ல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அதான் தேவ சித்தம். எல்லாம் விளங்காம பைபிளை தூக்கி வந்து உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கோம், புலம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்க பைபிளை தூக்குறது பணத்துக்காக, காசுக்காக, கூலிக்காக அல்ல, எங்க குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக அல்ல, எங்க வயிற்றை வளர்க்கறதுக்காக அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு முன்பாக, எல்லாருடைய மனசாட்சிக்கு முன்பாக எங்களை உத்தமர் என்று விளங்கப்படும்படியாக பைபிள் எடுத்து பிரசவம் பண்ணிக்கிட்டு. அதனால தேவ சித்தத்தை படிக்கணும். பூமியில சாகுற வரைக்கும் தேவ சித்தம் தான் செய்யணும். மனுஷ சித்தா செய்யக்கூடாது, சொந்தக்காரங்க சித்தா செய்யக்கூடாது. தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு. அப்பதான் ஏன் சித்தம் செய்ய முடியும்ன்றதுக்கு தான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. இல்லைன்னா அவங்க எல்லாம் டைவர்ட் பண்ண விட்டு காசு பணத்தோட இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். செத்தா அந்த ஐஸ்வர்யமா செழிப்பு உபதேசத்தை இப்படி வாழ்ந்த அந்த நாய் செத்துச்சு, கொண்டு போய் பாதாளத்துல போட்டாங்கன்னு. ஏதனாருக்கு பணம் சம்பாதிக்க தெரியாது. அவர் மாதிரி 9 வரம் பெற்றவர் யாரு? ஊழியத்தை ஒன்னைய அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். இந்த ஃபெலோஷிப்பை உண்டாக்குறது பரிசுத்த ஆவியானவர். தலையே இல்லாம கூடுறான். இந்த கூட்டம் வேறு. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருகிற நன்மை தீமை அனைத்துக்கும் ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கு. உன் கையில வர்ற வருமானத்துக்கு, வரவு செலவை பார்க்கறதுக்கு, தசோபா வாங்குறதுக்கு ஒரு தலைமை இருக்கு. இதெல்லாம் இல்லாம உன்ட பரிசுத்தா இருக்கிறீ எப்படி சொல்ற? இந்த கைதட்டதா அந்நிய பாஷை சொல்லி பேசுறாங்களே, அதுவும் அந்நிய பாஷை. அவனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறார் என்று நம்புறது எப்படி? அவன் ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் மட்டுமல்ல, அந்த காரியங்களை கொண்டு வந்து சொல்றான். பத்திலா ஊழிய ரிப்போர்ட் எங்களை கொண்டு கர்த்தர் இப்படி இப்படி செய்ய, இதை சொல்றதுக்கு ஒரு தலைமை இருக்கணும்ல. இருக்கா? வச்சிருக்கியா? இல்லைன்னா பைபிளை கீழே வச்சு வீட்டுக்கு போ, உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடு. இவங்க என்ன சொல்றது? நமக்கு தெரியாத உபதேசமா? நம்ம 3ஆம் வானத்துக்கு போனவங்க இவங்க எல்லாம் சும்மா எருசலேமுக்குள்ளே இருக்கிறான். இவங்களுக்கு என்ன தெரியும்? முட்டா போயிடாவன் பவுலே, உள்ள இருக்கிறது பரிசுத்தாவி. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியர் கூட்டம் ஏப்ரல் மாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரி, ஊழியர்கள் தேவ சமூகத்தில் கூடுறது ஆசீர்வாதம் தான், நல்லது தானே அப்படின்னு சொல்லி நானும் அமைதி காத்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியும் லேட் ஆகிரும்னு நினச்சேன். ஏன்னா 1:40 தான் அங்கே வண்டி புறப்பட்டுச்சு. லேட்டாக வந்து சேர்ந்தேன். அந்த இடமெல்லாம் டிராஃபிக். இது பெரிய மழை மேகம் வந்து ஃப்ளைட்டை திணறடிக்கும். கருப்பு மேகம், வெண் மேகம். மேகத்துக்கு மேலே பறக்கிறதுனால கொஞ்சம் தப்பு. கொஞ்சம் மேகத்துக்குள்ளே நுழைஞ்சு கீழே வரணும்னா கொஞ்சம் தெரியல. திணறி எப்படி வந்து சேர்ந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சளி, இருமல் இருந்தாலும் அதையும் கடந்து உங்கள் மத்தியிலே இணைந்து கொள்ள
கர்த்தருடைய கிருபை தாங்கி கொண்டு வந்து சேர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கன்வென்ஷனில் கொடுத்த ஒரு செய்தி, அதை இப்போது உங்களுக்கு நினைப்பூட்டலாம் அப்படின்ற எண்ணம் தான் என் மனசில் ஓடிட்டுருக்கு. அதை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 41, 42. சரி, இந்த வசனங்களின் வழியாகத்தான் இந்த ராத்திரி வேளையிலையும் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக வந்து நிற்கிறேன். பல முறை நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி, பிரசங்கித்த செய்தி, வாசித்த செய்தி, இருப்பினும் நினைப்பூட்ட அசதியாகிறேன் என்று தேர்தலில் சொன்னது போல ராத்திரி வேளையிலே உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக அந்த வசனங்களை வாசிக்க கேட்டேன். 1 பேதுரு 5:10 சேர்ந்து வாசிக்கலாம். இது அவருடைய வாழ்க்கையின் அனுபவம். அப்போ சொன்னாங்க, பேதுருவனுடைய வாழ்க்கையின் அனுபவம், கடந்து வந்த பாதை. கர்த்தர் அந்த பாதையிலே கொண்டு வந்து நிலைநிறுத்திட்டார். அதனால் தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய நிருபம் எழுதும்போது சேர்த்து எழுதுகிறார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உங்களை அழைத்திருக்கிறபடினாலே சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். பேதுரு அந்த பாதையில் தேவனால் நடத்தப்பட்டு வந்ததுனால தன் அனுபவத்தின் வாயிலாக அந்த வார்த்தையை நமக்கு எழுதி உணர்த்துகிறார். இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் கொஞ்ச காலம் சொன்னால் என்ன அப்படின்னு நினச்சிக்கிறேங்க, நம்ம சாகிற வரைக்கும் உள்ள காலம். கொஞ்ச காலம் என்ன, நீங்கள் எப்போ சாவீங்க? அதான் கொஞ்ச காலம். சாகிற வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். அடுத்து அந்த கொஞ்ச காலமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, பைபிளை கையில் எடுத்ததுனால பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் பேதுரு எழுதுகிறார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவனோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக இயேசுவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தள்ளினார் என்று பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார். அப்போ 3 உலகம் பவுல் குறிப்பிடுகிற உலகம் 3. 1 பரலோகம், 2வது பூலோகம், பூவுலகம், 3வது பூமியின் கீழானோர், பாதாள லோகம். 3 உலகங்களை இறைவன் படைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்களின் வழியாக புரிந்து கொள்கிறோம். அப்போ 3 உலகத்துக்கும் ஆராதிக்கக்கூடிய ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அந்த இயேசுவுக்காக நாம் இந்த பூமியில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கோம். வானுலகம் உயர்த்துகிறது அந்த நாமத்தை.
பூ உலகம் உயர்த்துகிறது அந்த நாமத்தை, பாதாள லோகமும் உயர்த்துகிறது அந்த நாமத்தை. அந்த நாமத்தை தரிப்பிக்கப்பட்டவர்கள் தான் நாம. அதனால தான் நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள். உலக மக்கள் பார்வையிலே நமக்கு பேர் கிறிஸ்தவர்கள். அது இரட்சகருடைய நாமம். ஏசு கிறிஸ்து. இப்போ உலகத்தில் உள்ளவன் பூரா கிறிஸ்தவன் 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 அப்படிதான் சொல்லுவான். அவருடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் பூலோகத்தில் இருக்கிற மக்கள் நம்மை கிறிஸ்துவை உயர்த்துகிறதுனாலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார். அரசாங்கம் சொல்லுது, சமுதாயம் சொல்லுது, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். எந்த கிறிஸ்தவனா அவங்களுக்கு தெரியாது. அரசாங்கத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவன், அவன் கத்தோலிக்க கிறிஸ்தவனா, ஜிஎஸ் கிறிஸ்தவனா, அது ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிம்பாங்கல்ல. யெகோவா விட்னஸ்காரங்களா, பிரதர் மிஷன்காரங்களா, அவங்க லுத்ர மிஷனா, பேப்டிஸ்டா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவன் அப்படிதான் உலகத்தில் உள்ளவங்க பூரா பார்ப்பான். உங்களுக்கு அந்த நாமம், எனக்கு அந்த நாமம் தரப்பட்டிருக்கு, கிறிஸ்தவர்கள். அப்போ அதில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கான். அந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவனை தான் ஆண்டோடைய வருகை நாளில் எடுத்துக்கொள்ள வருகிறார். அதில் 3 கிறிஸ்தவ பெந்தகோஸ்துக்குள்ளேயே 3 பார்ட்டாக பிரிக்கிறான் பவுல். ஒன்று குழந்தை கிறிஸ்தவன், அந்த கோஸ்துக்குள்ளேயே கூடி வர்ற மக்கள் 3ஆக பிரிக்கப்படுற, உலக பார்வையிலே பிரிக்கப்படுகிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் வேறு, நம்பிக்கை வேறு. பெந்தே கோஸ்தைக்குள்ள குழந்தை கிறிஸ்தவன், மாமிச கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன். உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் எண்ணி பேச வேண்டிய நிர்பந்தம் பவுலுக்கு வந்துச்சு. இது முதல்ல இந்த அறிவு வேணும். அந்த கோஸ்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டதுனால எல்லாரும் ஆவிக்குரியவன் கிடையாது, குழந்தை கிறிஸ்தவன் இருப்பான், மாம்ச கிறிஸ்தவன் இருப்பான். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு இருக்கா? உங்கள் சபையில் வர்றவங்களையே 3 பார்ட்டாக பிரிக்கும். யார் குழந்தை கிறிஸ்தவங்க, உங்களால் பகுத்து பிரித்து பேச தெரியுமா? யார் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவன், பகுத்து அவங்கள பிரித்து காட்ட முடியுமா? யார் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், உங்களுக்கு பகுத்து பிரித்து காட்ட தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஒரு பாட்டு பாடுவீங்க, இல்லை 2 பாட்டு பாடுவீங்க, இல்லை 3 பாட்டு பாடுவீங்க, மியூசிக் போடுவீங்க, அப்புறம் காணிக்கை பாட்டு பாடுவீங்க, சங்கீத வாசிப்பீங்க. இதுதான் ஊழியம்னு உங்களை நம்ப வச்சிருக்கான் பிசாசு. அது இல்லை, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் ஊழியம் அல்ல. ஊழியம்னு நம்ப வச்சது பிசாசு. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆதாம் ஏவாளை நம்ப வச்சவனாக்கும். அவன் யாரை ஏமாத்தணும்னு அவனுக்கு தெரியும், எப்படி உங்களை ஏமாத்தணும்னு அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. சாசு நடத்துதா பரிசுத்தாய் நடத்துறாருன்னு கண்டுபிடிக்க தெரியாது. இந்த கையை தட்டுறதை பரிசுத்தாயின்னு சொல்லுவீங்க, 2 வார்த்தை பேசுவீங்க, அதை பரிசுத்தாயின்னு சொல்லுவீங்க. அதை உங்களை நம்ப வச்சுட்டான் சாத்தான். அது நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே நம்பி நம்பி வந்ததுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இவன் நம்ம ஆள், ஏசுனார் கூட ஊழியத்தில் இருந்தாலும் இவன் நம்ம ஆள், நம்ம ஸ்லீப்பர்ஸு. அவனுக்கு தெளிவாக தெரியும் அவனுடைய ஆள் யார், பெந்தகோஸ்துக்குள்ளே இருக்கிறது, ஏசுனார் கூட ஐக்கியமாக இருக்கிறது யார் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். உண்மையாக இருக்கிறவன் யார், உண்மை இல்லாமல் இருக்கிறவன் யாருன்றது அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவருக்கும் தெரியுது. அவர் காமனாக தான் பேசுகிறார். உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்டா, காமனாக பேசுகிறார். ஏன் ப்ராப்பராக பேச முடியாதுன்னா? அவருக்கு ஞானம் இருக்குது, எப்போ பேசணும், யார்கிட்ட பேசணும், அதுக்கு எந்த வருஷத்தில் பேசணும், பிதா சந்தோஷப்படுவார். அவருக்கு ஞானம் இருந்ததுனால காமனாக பேசிட்டு போயிட்டார். சிலருக்கு ஞானம் கிடையாது, எடுத்தேன் கவிழ்த்தேன் போட்டு அடிச்சிரு. கூட இருக்கிற குழப்பம் பண்ணுது அப்படின்னா எப்போ பேசணும்,
அதுக்கு நேரங்காலம் இல்லையா? ஏசுனாருக்கு தெரியாதா? நீ தாண்டா பிசாசுன்னு அவருக்கு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சொல்லலைன்னா மாய்மலம் பண்ணுறாருன்னு சொல்கிறதா? பூசி மெழுகிறாருன்னு சொல்கிறதா? அறிவு கட்டவன் சொல்லுவான். பரிசுத்தாவியோட இருக்கிறவன் சொல்ல மாட்டான். அவன் தெய்வ பயம் உள்ளவன், பயப்படுவான். ஏசுனாருக்குள்ளே பிதாவுக்கு பயப்படும் ஒரு பயத்தின் ஆவி இருந்தது. அதனால் எப்போ பேசணும், எதை பேசணும், எங்கே பேசணும், அந்த காலங்களை குறித்து, இடங்களை குறித்து, நபர்களை குறித்த ஒரு ஞானம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதனால காமனாக பேசிட்டே போனார். இருப்பாங்க, எல்லாரும் ஆவிக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க. ஏசுனாரு ஆவிக்குரியவர், பவுல் ஆவிக்குரியவர், பேதுரு ஆவிக்குரியவர். ஞானம் வேணும். ஏசுனாருக்குள்ளே இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஞானத்தை கொடுத்து அவர் பேச வச்சார், நடத்தினார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். விசுவாசத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்கணும். நீங்கள் ஒன்று அறிவு விசுவாசம், இன்னும் ஒன்று ஆவிக்குரிய விசுவாசம். விசுவாசத்தை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா நீங்கள் தப்புவிய சாத்தான், இல்லைன்னா சாத்தான் உங்களை போட்டு கவுத்திடுவான். உலக அறிவு இருக்கு, நான் அந்த அறிவை பேசலை. இந்த பிரபுக்கள் அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கத்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. அது உலகம். இந்த வேதாகம அறிவு விசுவாசம்னு ஒன்று இருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு வேதாகம அறிவு இருக்கும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு கடைசி வசனம் வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற பைபிளில் என்ன வசனங்கள் இருக்கு, என்ன புத்தகங்கள் இருக்கு, இந்த புத்தகத்தில் என்ன நோக்கத்தில் எழுதி தந்திருக்காங்க. இது அறிவு விசுவாசம். அறிவு வேணும். இந்த அறிவு இல்லாமலே அநேகர் பைபிளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு பாட்டு பாட தெரியும், மியூசிக் போட தெரியும், பிரசவம் பண்ண தெரியும், ஜெபக்குறிப்பு வச்சு ஜெபக்கூட்டம் நடத்த தெரியும். அவன்லாம் பாஸ்டாக வந்துடுவான். ட்ராக்ஸ் கொடுத்து சூசைன் சொல்ல தெரியும். அவன்லாம் சபை நடத்துகிற வந்துட வரலாமா? சில ஆட்கள் வேதாகம கல்லூரிக்கு போய் வேத அறிவை வாங்கியிருப்பான். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அறிவு வேணும். என்ன அறிவு? உலக அறிவு இல்லை, வேத அறிவு. கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கணும்னா வேத அறிவு வேணும். சபைக்கு போதிக்கணும்னா வேத அறிவு வேணும். அந்த லூக்கா சுவிசேஷம் 24:44 வாசிங்க. லூக்கா 24:44. மூணு வருஷம் பைபிளை பற்றியே சொல்லியிருக்காரு. 3 years கோர்ஸ். அங்கங்கே வெறும் பிரசவம் பண்ணார். வீட்டு கூட்டத்தில் பிரசவம் பண்ணார், மலையில் உபதேசம் பண்ணார், கடற்கரையில் பிரசவம் பண்ணார். அதை தலையில் வச்சுருந்தா போதாது, பைபிளை படிக்கணும், வேதம் படிக்கணும். அப்போ ஏசுநாதர் 3 வருஷம் அவன் பொண்டாட்டி பிள்ளைட்டு அனுப்பலை, வேலைக்கு அனுப்பலை. ஏசுநாதர் பின்னாடியே திடுறான். அப்போ தம்மோடு இருக்காங்களே, நம்ம போதும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே ஊழியத்துக்கு, அதனால் இவங்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு அவங்க கையில் இருந்தது பழைய ஏற்பாடு. நம்ம கையில் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்துருக்கு. அப்போ பழைய ஏற்பாடு பைபிள் தான் இயேசுநாவுடைய காலத்தில் இருந்துச்சு. புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. அப்போ இவரை பற்றி எங்கெல்லாம் எழுதியிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுக்குறார். மோசே ஆகமம் 5 தன்னை பற்றி என்ன எழுதியிருக்குன்னு மோசே ஆகமத்தில் இருக்கிறத எழுதி சொல்றார். தீர்க்கதரிசன புத்தகங்கள் எத்தனை?
அத்தனையிலையும் அவரை பற்றி எழுதியிருக்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். சங்கீதங்களில் புத்தகம் எத்தனை, அதில் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எங்கே எழுதியிருக்கோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இவங்க யாருன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தவங்க கிடையாது, எல்லாம் மீன்கார பயலுக, மீன் பிடிக்கிறவங்க. மீனை தெரியும், கடலை தெரியும், போட்டை தெரியும், வலையை தெரியும். அடுத்து அவன் பொண்டாட்டி புள்ள, அவன் ஜாதி சமுதாயத்தை தெரியும். இறைவனை தெரியாது. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் யார் என்ற அறிவு அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எழுத தெரியாதவன், படிப்பு அறிவு இல்லாதவர்கள் சமுதாயத்துக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். 4:13 அப்போஸ்தலர்கள் வாசிக்க கேட்போம். போதும். இயேசுவோடு இருந்தவங்க மட்டும் இல்லை, வேதத்தை முறையாக இயேசுனார் மூலமாக படித்தவங்க. பைபிளை படிக்காமல் இவங்க ஊழியத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். ஒரு ஜாதி வரட்டுனா குறிகாரம் இருந்தால் வரட்டுவான். பிழையாம தீர்க்கதரிசி, அவனை ஒரு இடத்துல தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல குறியார பயன், குறிகாரன், குடியார பயன் இல்லை. ஐயா பேசுகிறது எங்களுக்கு மாற்றி கேட்க வைப்பான் சாத்தான், உங்களுக்கு டைவர்ட் பண்ணி அனுப்பிடுவான். வேலை சரியாக கேட்க விட மாட்டான். குறிகாரன் என்ற பட்டத்தோடு மரித்தார் பிழையாம் தீர்க்கதரிசி. ஒரு காலத்தில் தீர்க்கதரிசி, ஆனால் சாப்பிட்ற காலத்தில் குறியாரப்ப அப்படின்னா ஆவியானவர் போட்டிருக்கார். ஆரம்ப காலத்தில் ஊழியன் நல்ல ஊழியன்தான், தீர்க்கதரிசி தான். மோசேக்கு மேலே தீர்க்கதரிசின்னு சொல்கிறவன். 25 லட்சத்தை வச்சிருக்கிற மோசே எவ்வளோ பெரிய தலைவன், தலைவனுக்கே ப்ராபசி சொல்கிறவன். ஒட்டுமொத்த ஜனங்கள் 25 லட்சம் பேர் கணக்கெடுத்தோம்னா 25 லட்சம் பேர் காட்டிக்கிறான் ப்ராபசி. இவ்வளோ பெரிய ஆள். அப்போ ஆரம்பத்தில் ஆண்டவருடைய ஊழியக்காரன் பேர் வாங்கிட்டு சாக போகிற காலத்தில் குறியாரப்பைய, பொருளாசக்காரன், பணாசக்காரன், விபச்சாரக்காரன், வேசிக்கல் என்ற பெயரோட சாகக்கூடாது. இப்போ பேர் சரிதான், சபை தான், ஊழியக்காரர் தான், பாஸ்டர் தான். இனி வரப்போகிற காலத்தில் நீ எப்படி இருப்ப? இப்போ இருக்கிற ரெவரண்ட் அப்புறம் இருக்குமா? இப்போ இருக்கிற டாக்டர் அப்புறம் இருக்குமா? இப்போ இருக்கிற பாஸ்டர் சாக போகிற நேரத்தில் போடுவாங்களா? கண்ணீர் அஞ்சல் ஒட்டிடுவான் உனக்கு. அடக்காரால செஞ்சிருவாங்க. அதை சிந்திக்கணும். விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கணும், துக்க வீட்டுக்கு போகிறது ஏன் என்ன நல்லது? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? என்னையும் அபசகுணமாக பேசுகிறாரு, நல்ல வார்த்தை பேச வேண்டியதானே? அப்படித்தானே உங்கள் ஆவி சொல்லுது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவி இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தாவி இருந்தால் ஆமென் அல்லேலூயா என்று ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு விரோதமாக எதிராக உனக்குள்ளே இருக்கிற ஆவி தாண்டவம் ஆடுதுன்னா உள்ளே இருக்கிறது அசுத்தாவி. இதை வச்சு நமக்குள்ளே கிரியை செய்கிறது வஞ்சகாவியா சத்தியாவியா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 1 யோவான் 4:6 எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, எங்களுக்கு தேவன் தந்திருக்க. ஒரு 5 ஆண்டு காலம் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சேன். அடுத்து 40 ஆண்டு காலம் முழு நேரமும் வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், ஏதுனாருக்காக சூசி அறிவிச்சுட்டு இருக்கேன். பணத்துக்காக, காசுக்காக செய்யாமல், பேருக்காக, புகழுக்காக செய்யாமல், இந்த உலகத்தில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஊழியம் செய்யாமல், பைபிளை பிரசங்கம் பண்ணாமல், என்னை அழைத்த ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கு, மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கு, கையில் வச்சு பிரசங்கம் பண்ணுற பைபிளுக்கு உண்மையாக இருக்கு. அதுக்காக இந்த 40 ஆண்டு காலமும் பரிசுத்தாவியானவர் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால, பரிசுத்தாவியானவர் யாரை நடத்துவார்னு ஒரு கேள்வி இருக்குது. எல்லா பயிலும் நடத்த மாட்டார். பணத்துக்காக, காசுக்காக பைபிளை தூக்கிட்டு பிரசவம் பண்ணுறவங்க எல்லாம் பரிசுத்தாவியானவர் நடத்த மாட்டார்.
பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஏசுனாருக்காக அவமானப்பட நிந்திக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்காம ஏன்னா பெரிய யோக்கிய மாதிரி காட்டுறது. அவனையெல்லாம் பரிசுத்தாவி நடத்த மாட்டேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிறது. பரிசுத்தாவியானவரோடு இசைஞ்சு வாழுகிற வாழ்க்கை ஊழியம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட இருக்கிறதா பரிசுத்தாவி. இருக்கணுமானா இயேசுனார்கிட்ட இருந்த யோர்தான் நதியில் ஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ண உடனே புறாவின் உருவம் கொண்டவராய் பரிசுத்தான் இறங்கினேன். நம்மிடத்தில் பரிசுத்தாவி பெற்றோன்னு சொன்னா பரிசுத்தாவி இருக்கணும். சும்மா சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பேசுறது பாச ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பரிசுத்தாவி வருவாரா? என்னைக்கா சிந்திச்சில? மற்ற நாள்லாம் ஊர் சுத்துற, உலக காரியங்களை பேசுற, உன்னை பரிசுத்தாவி நடத்துற, உன்னை நீனே நடத்துற. பரிசுத்தாவியானவர் நம்மோடு தங்கி இருக்க முடியாது, என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியான ஆவி. தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க ஆவி தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்க, உங்க சரீரமும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்க. ஜாதிக்காக, சமுதாயத்துக்காக, சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக, இனத்துக்காக, மொழிக்காக, அரசியலுக்காக, சினிமாவுக்காக, குடும்பத்துக்காக, இதுக்காகலாம் உடல் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. இயேசுக்காகத்தான் உடல் ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கணும். சாகிற வரைக்கும் அந்த உடல் இயேசுக்கு மட்டும்தான். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்க. அந்த அர்ப்பணிப்பு என்னைக்கு வரும்? 3 வருஷ காலம் அர்ப்பணிச்சு வந்தாங்க. வேலையை விட்டுட்டாங்க, போட்டை விட்டுட்டான், வலையை விட்டுட்டான், தாய் தப்பனை விட்டுட்டான், பொண்டாட்டி பிள்ளைல கூட விட்டுட்டான். நீங்கள் விடுவீல? மை கிடைச்சா நல்ல பீரைங்க மாதிரி பேசுவீங்க. விட்டாங்கன்னு எழுதியிருக்க உன் கையில் இருக்க பைபிள் தானே சொல்லுது, இருக்கா இல்லையா? மூணு வருஷ காலம் அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போகல, ஒருத்த மட்டும் போனேன். அவன் யார் தெரியுமா? யூதாஸ். அவனுக்கு அந்த ஐக்கியமும் வேணும், இந்த ஐக்கியமும் வேணும். ஏசுனாரோட உள்ள ஐக்கியத்திலையும் இருக்கணும். அண்ணா காய்பா போன்ற அமைப்புகள் அவங்க ஐக்கியமும் வேணும். 2 ஐக்கியமும் நமக்கு இருந்தா தான் நம்ம குடும்பத்துக்கு லாபம். அவனை திருட்டு பயில்னு சொல்லிட்டான். இப்படி 2 ஐக்கியத்தில் கால் வைக்கிறவனா திருட்டு பயிலுங்க. யோவான் சுவிசேஷம் 12:6. கூட்டு ஊழியக்காரன் சொல்றான், சாட்சி கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது உன்னை பத்தி. நீ என்ன ஊழியம் செய்யற, என்ன பிரசவம் பண்றேன்னு தெரியாதா? உன் முடிவு எப்படி இருக்கும்? நீ எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க? திருட்டு பயில்கள் எல்லாம் அப்போஸ்தலங்கிற பேர்ல உள்ள இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். களவாணி பயிலுக இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான். ஆண்டவர் அதனால காமனா சொன்னாரு, டே உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கான், 12 பேரை தெரிந்து கொள்ளவில்லையா? அதனால ஒருத்தர் பிசாசா இருக்கான். விரட்டல, அவரு விரட்ட மாட்டார். ஏன்னா பிதா பார்த்து விரட்டட்டுன்னு சொல்லிட்டு சைலண்டா இருப்பார். ஏன்னா தேவ சித்தம் செய்யறவன் அப்படிதான் சிந்திப்பான். ஏசுனாரு தேவ சித்தம் செய்யறவன். அதனால அவருடைய மைண்ட் அப்படிதான் இருந்தது. அண்ணா காய்வாட்டையும் ஐக்கியம் வச்சுக்கிறேன், இங்கேயும் ஃபைனான்ஸ் பொறுப்பை தாங்கையிலையும் வச்சுக்கிறேன். அங்கே அவங்களோட ஃபெலோஷிப் வச்சா தான் அவன் ஏதாவது கொடுப்பேன். அதனால தான் கூட்டு ஊழியக்காரன் யோவா எழுதுறான், அவன் திருடண்டா. ஒருத்தி பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்திட்டா பாதத்தில். அப்ப சொல்றான், ஆஹா 300 வெள்ளிக்கு விற்கலாமே, 300 வெள்ளிக்கு விற்கலாமே, 1 2 அப்படியே உடைச்சு அவர் காலில் ஊற்றி நாசமாக்கிட்டால. ஒரு நிமிஷத்தில் அந்த வாசனையெல்லாம் போயிருமே. இவளுக்கு அறிவில்லை, அறிவில்லை. இப்போதான் ஏதுனா சொல்ல, யாருக்கிட்ட அறிவில்லை? டே யாருக்கு அறிவில்லை? நான் சிலுவையில் மறிக்க போறேன், முழு உலகத்துக்காகவும் பலியாக போறேன்.
அதற்கு அடையாளமா அவர் செஞ்சிருக்காடா. தரித்திரம் கொடுக்கலாமே, 300 வெள்ளி இருந்தா எத்தனை ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். ஏசுனாருக்காக செலவு பண்ற காசை அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு சொல்றான். எதுக்கு சொல்றான் தெரியுமா? அவனுக்கு அதுல இருக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். திருட்டு நாயெல்லாம் ஊழியத்தில் கொண்டாந்து வச்சு தேவனே வச்சிருக்காரு. என்ன செய்ய? அவனையெல்லாம் விரட்ட முடியுமா? நீங்க விரட்டிடுவீங்களா? ஏசுனாரே விரட்டலை, அதனால நீங்கள் விரட்டக்கூடாது. சபைக்குள்ள அப்படிலாம் வருவாங்க, யாரையும் விரட்டக்கூடாது. சரியில்லாம தான் இருப்பான், சாசுக்கு இடம் கொடுத்துட்டு தான் இருப்பான். வாய்ப்பு கொடுத்தார் ஆண்டவர். அவன் மனம் திரும்புவதற்கு இவர் பொறுமை காத்தார். அவன் அந்த பொறுமையை அவனுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டான். சிந்திக்கல. அதனால அந்த டபுள் பர்பஸ், டபுள் மைண்ட், டபுள் ஃபெலோஷிப், தட் இஸ் ராங். விழிப்பா இருந்தா தப்பலாம். யூதாசு ஏழைகளை குறித்து கவலைப்பட்டு அவன் பிரசங்கம் பண்ணல, அவன் திருடன்டா. யார் சொல்றா? யோவான் சொல்றாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டான் யோவான், அவன் சுவாபத்திலே வராது. அவன் எழுதிட்டான், ஆவணப்படுத்திட்டான். அவன் திருடன். அங்க உள்ளதையும் வாங்கி போட்டுக்கிறேன் பையில, இங்கே உள்ளதையும் தான் கணக்கில் வச்சுக்கிறேன். தன்னுடைய ஆளுகையில் தான் எல்லாரும் இருக்கு. 13 பேருடைய வரவு செலவு கணக்கு அவன் கையில் இருக்கு. காணிக்கையை சுமக்கிறவன் எழுதியிருக்கு, திருடன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்புகளை கத்த தந்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பினால் பிழைக்கலாம், பரலோகம் போகலாம். இல்லை சொன்னால் செத்து நரகம் போகலாம். பேர் அப்போஸ்தலன்னு போட்டாலும், ரெவரண்டுன்னு போட்டாலும், டாக்டர்னு போட்டாலும், என்ன டைட்டில் போட்டாலும் சாவுல அது ஒன்றும் உனக்கு கை கொடுக்காது. சாவுன்னு ஒன்று வரும், அன்றும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் சொல்லியிருக்கு. முதல்ல மரணம் வரும். பாஸ்டர்னால வராதா? அப்போஸ்தலன்னா வராதா? ஏசுனாராக இருந்தாலும் மரணம் வரும். தூக்கிடுவான். விசித்திரமான வழக்கு பிளாத்துடைய நீதிமன்றத்தில். எத்தனையோ வழக்குகளை இந்த நீதிமன்றம் சந்தித்திருக்கிறது. ஆனால் விசித்திரமான வழக்கு இயேசுவை குறித்த வழக்கு. இந்த நீதிமான் மேல் ஒரு குற்றமும் இல்லை என்று தீர்ப்பு எழுதிட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஒப்பு கொடுத்தா பத்தியில, அதான் விசித்திரமான வழக்கு. எல்லா பயிலும் லையர்ஸ். அதனால இந்த உலகத்தில் தேவசித்தம் செய்கிறவங்களுக்கு தேவன் நீதி மட்டும்தான் கிடைக்கும். மனுஷ சமுதாயத்திலிருந்து நீதி வராது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணணும். குய்ய முறைன்னு கத்தக்கூடாது. அடிச்சாலும் நொறுக்குனாலும் ஒப்பு கொடுத்து நிற்கிறதா கிறிஸ்தவனுடைய பாதை. இயேசுநாதரை நொறுக்கினார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், அவருடைய அக்கிரமம் அல்ல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அதான் தேவ சித்தம். இதெல்லாம் விளங்காம பைபிளை தூக்கி வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க கூடாது, புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஒருத்தன் புலம்பிட்டு போயிட்டான். அது ஒரு புத்தகமாக வேற சேர்த்து வச்சிருக்காங்க, 66ல் 1. நீங்க வேற புலம்புனா எந்த புத்தகத்தில் சேர்க்கறது? இனி சேர்க்க மாட்டாங்க. இனி சாவுதான் உங்களுக்கு எனக்கு. புலம்பாது, குழப்பம் அடையாது இருக்கு. ஆவியானவரோடு இணைந்து செய்யணும் ஊழியத்தை. அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தியானத்தினுடைய மைய கருத்து. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். அறிவு விசுவாசத்தை மட்டும் சார்ந்து கொள்ளக்கூடாது. வேதாகமத்தில் அறிவு வேண்டும். அவங்களுக்கு 39 புத்தகம் தான் இயேசுனார் கற்றுக் கொடுத்தது. ஆனால் உங்களுக்கு எனக்கு 39 இல்லை, பிளஸ் 27, 27, 66, 66 புத்தகங்கள். 66 புத்தகத்திலேயும் அந்த புத்தகத்தை எழுதின ஆவியானவர், ஆக்கியோ ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர், அவர் பாதத்தில் பைபிளை தூக்கி உட்கார அவர் சொல்லி தருவார். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும், அதில் நிலைத்திருங்கள். அது சொல்றது பொய் சொல்லாது, சொல்றது அத்தனை சத்தியம். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
பரிசுத்தாவி பெற்றா அவர் சொல்லித் தருவாருன்னா சும்மா எல்லா பேருக்குமா சொல்லித் தருவார். பைபிளை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனால் வேலைக்கு லீவை போட்டு, குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு லீவை போட்டு, பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு லீவை போட்டு, பைபிளை தூக்கிட்டு நல்லா குளிச்சு சுத்தமாக பாயை போட்டு ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு உட்காருங்க. சாமி, இந்த புத்தகத்தை எழுதுறது நீங்கள் தானே, எனக்கு இந்த வசனம் புரியலை, இந்த வசனம் எனக்கு விளக்கலை, விளக்கித்தாரு. நீ 10 நிமிஷம் உட்கார மாட்டேங்கிறிய, உனக்கு எப்படி சொல்லி தருவாரு? பல மணி நேரங்கள் உட்காரன், உன் மனசை ஒருமுகப்படுத்தி உட்காரன், அதனுடைய விளக்கத்தை கற்றுக்கொள்ளணுன்ற வாஞ்சியோடு உட்காரன். அப்போ சொல்லி தருவார். இந்த புத்தகத்தின் ஆக்கியோன் ஆசிரியர் பரிசுத்தாவியானவர். உங்கள் மேலே இருக்கிறது பரிசுத்தாவியை நம்புறீங்களா? கைதட்டத்துக்கு மட்டும் வரமாட்டார் பரிசுத்தாவியானவர். புரிஞ்சுக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரமாட்டார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அவரோட இணைந்து வாழும்படியாக அவர் வந்திருப்பார். அதான் பரிசுத்தாவி. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனையில் வந்து கையை தட்டிவிட்டு கர்த்தர் பேசுங்கன்னு சொல்றது, அப்புறம் கூட்டம் முடிஞ்சோடனே கர்த்தர் பேசுனார், நீ பேசுனதுக்காக சோத்திரம், பொய், பிராடு, இன்டர்நேஷனல் பிராடு, பே பிடிச்சவன், அம்புட்டு பேர், திருட்டு போயிலுங்க. அப்போஸ்தலனா இருந்தாலும் திருடனா இருக்கான்ல, களவாணி போயிரு, எழுதி களவாங்குற, பேசி களவாங்குற, பிரசங்கம் பண்ணி களவாங்குற. அதனால களவாம்பாங்களா பரிசுத்தவான்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, களவாம்பார்கள். எங்கள் ஐயா கிருஷ்ணான்ட்ட கேட்டால் என்னையா அவரெல்லாம் களவாங்கிறாரு. களவாங்கட்டா அவன் எப்படிடா ஊழியக்காரனா இருப்பான்? பொய் சொல்றாரியா? பொய் சொன்னா தாண்டா ஊழியக்காரன். சத்தியம் பேசுறவனா ஊழியக்காரன்? தேவனுக்கு தான் ஊழியக்காரன் சத்தியம் பேசுறவன். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் இந்த சத்தியம் பேசுற ஊழியக்காரன். சத்தியவான் சத்தியத்துக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து இந்த பூமியிலே ஓடிக்கொண்டிருந்தால் சத்தியம் எங்கே கிடைக்குதோ அந்த சத்தியத்தோடு சேர்ந்துருவான். சத்தியத்துக்கு தான் செவி கொடுப்பான். பொய், பிராடு, பித்தலாட்டம், மாய்மாலம் இந்த பக்கம் சாய மாட்டான். அதுல எல்லாம் ஒத்து போக மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். சத்தியத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, சத்தியத்தை சார்ந்து செய்கிற ஊழியம் யாருக்குள்ளே இருக்கோ அவங்களுக்குள்ளே இருப்பது தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர மாட்டார், 24 மணி நேரம் அவர்களை நடத்தி கொண்டிருப்பார். வாரம் ஃபுல்லாக நடத்துவார், மாதம் ஃபுல்லாக நடத்துவார், வருஷம் ஃபுல்லாக நடத்துவார். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அந்த அடுத்த வருஷம் பூரா நடத்துவார். அவர் தானே பரிசுத்த ஆவியானவர். ஞாயிற்றுக்கிழமை வந்து கையாட்டிட்டு போகிறதா பரிசுத்த ஆவியானவர்? எவன் சொன்ன? சாசு சொல்லிக் கொடுக்க. அப்படி தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீர வாழ்க்கையினாலே தேவனுக்கு என்ன மகிமை வருது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த நேரத்தை உங்க உடல் வாழ்க்கையில எப்படி தேவனை மகிமைப்படுத்துறீங்க சிந்திக்கணும். பாஸ்ட் மீட்டிங் வந்தா போத சிந்திக்கணும். சிந்தனையை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள அந்த சிந்தனை உண்டாகுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஏதோ உங்களை மனதை மறுபடுத்துறாருன்னு அர்த்தம். அதை கேட்டுட்டு சும்மா போறீங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவி இல்லை. ஆகவே உங்களோடு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படியாக உங்கள் உடல் வாழ்க்கை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். இருந்தால்தான் உங்களால் தேவ சித்தம் என்ற ஒன்றை செய்ய முடியும். ஏசனார் தேவ சித்தம் செய்யறதுக்கு அவர் தன்னுடைய உடலை ஒப்புக் கொடுத்தார். இதோ உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். தேவ சித்தம் செய்யணும் உடல் வேணுமையா? சும்மா தேவசித்தம் செய்யணும், தேவசித்தம் பிரசவம் பண்ணுறதுனால போயிடும், அதான் தேவசித்தம். தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் பாட்டு பாடுறதா தேவசித்தம்? தேவசித்தம் செய்யணும் எல்லாரும் ஜோம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிற சாட்சியா தேவசித்தம்? உடலை ஒப்பு கொடுக்கணும். இயேசுநாதர் தான் தேவசித்தம் செஞ்சவர் இந்த பூமியில். அவரை பின்பற்றி கிறிஸ்தவர்களாக ஊழியம் செய்ய விரும்பினால் உங்கள் உடல் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் நல்ல தீர்மானத்தை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். சும்மா எப்பவும் போல கூட்டிட்டு போற கூட்டமா இருக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். உடல் பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கிற அம்புட்டு பேரும் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, புருஷனுக்கு கொடுப்பாங்க, மனைவி கொடுப்பேன்,
பணம் சம்பாதிக்க கொடுப்பேன். நீ யாரு? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற? யாசனத்தை சொல்ற பொய் தானே அது. பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்ற பித்தலாட்டம், இன்டர்நேஷனல் பிராடவன், திருட்டு பயிர். சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எபிரேயர்கள் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் பிதா. பிதாவுக்கு சமமாய் இருந்தவர் குமாரன், குமாரனுக்கு சமமாய் இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். திருத்துவமாக இருக்கிறார்கள். அதிலே குமாரத்துவம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அவர் நித்தியத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு பேரு குமாரன், இன்னொரு பேரு வார்த்தை. அப்படிப்பட்டவர் இந்த பூமியிலே மனித சமுதாயத்தை மீட்பதற்காக மனிதனாக இறங்கி வந்தார். மீட்கப்பட்ட நம்பிக்கை இருக்கா? ஊழியம் செய்கிற ஒரு அமெரிக்காக்காரன் வந்தேன் பாம்பேக்கு. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துட்டாங்க. 3 பேர் வந்திருக்கோம்யா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய. மும்பை பட்டணத்துக்கு வந்திருக்கோம். நான் கேட்டேன், நீ ரசிக்கப்பட்டிருக்கியா? என்ன இப்படி கேட்டிய? அகில உலகத்திலே எத்தனை பைபிள் காலேஜ் நாங்கள் வச்சிருக்கோம் தெரியுமா? எத்தனை திருச்சபையில் உண்டாக்கியிருக்கோம் தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் தெரியுமா? எங்களை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், இவன் ஒரு பிசாசு. இதை யாரு கேட்டேன்? எத்தனை பைபிள் காலேஜ் வச்சிருக்கேன்னு கேட்டேனா? எத்தனை கிளை ஊழியங்கள் சபைகள் உலக லெவலில் நீ ஸ்தாபிச்சிருக்கேன்னு கேட்டேனா? எத்தனை ஊழியக்காரன் உனக்கு கீழே இருக்கான்னு சொல்லி கேட்டேனா? அம்புட்டு பயல்களும் உன்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்காக இருக்கேன். நீ ரசிக்கப்பட்டிருக்கியா? நான் கேட்கறது அது. நீ பாஸ்டர் ஆயிரு, அப்போஸ்தலன் ஆயிரு, தீர்க்கதரிசி ஆயிரு, சுவிசேஷன் ஆயிரு, போதனை ஆயிரு, பிசப்பாயிரு, இல்லை பசப்பாயிரு, எவனா இருந்துட்டு போ. மனம் திரும்பி இருக்கியா? உன் பாவத்தை இயேசுனார் மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயம் இருக்கா உனக்கு? ஊழியம் செய்றாங்களா? ஊழியம். நான் கேட்கறது ரட்சிக்கப்பட்டியா? அந்த சாட்சியில சொல்லணும். ஆமையா, நான் கத்தோலிக்கனா இருந்தேன், அல்லது சிஎஸ்காரனா இருந்தேன், அல்லது இந்துவா இருந்தேன், நான் இஸ்லாமியனா இருந்தேன், இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து இயேசு விடுதலை ஆக்கினார், நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அழுதுகிட்டே கிடந்தேன், என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கியா? அதெல்லாம் சொல்லணும் சாட்சி. உன்னை யாரு ஊழியத்தை பற்றி சாட்சி சொல்ல சொன்னது? திருட்டு போயிடுது. அப்புறம் கூட்டம் 15 நிமிஷம் பேசிட்டு ஐயா பேசுவார் சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து காணிக்கை கொடுத்து அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். ஒருத்தரை கூப்பிட்டு ஏல அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாருங்கிற சாட்சியை சொல்ல சொல்றார். அப்பவும் அவனுக்கு சொல்ல முடியல, தெரியல. ரட்சிக்கப்பட்டா தானே அவன் சொல்ல முடியும், இல்லைன்னா அவன் பைபிள் காலேஜை தான் சொல்லுவான். உலகம் முழுவதும் இருக்கிற அவன் திருச்சபையில பற்றி தான் பேசுவான். அஸ்திவாரில் மணலில் மேல் கட்டப்பட்ட வீடு என்று இயேசு சொன்னார். ஆழமாய் தோண்டி கற்பாறையை பார்த்த பிறகு அஸ்திவாரம் போட்டு கட்டின கட்டடம் அல்ல அந்த கட்டடம். அவங்களாம் இன்டர்நேஷனல் லெவலில் ஊழியம் செய்யறவங்க. உலகமே வாழ்த்துது. ஏன்னா அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கி திங்கிறான். அவன் அப்படித்தான் பேசுவான். நாங்கள்லாம் சம்பளம் வாங்கிக்கிட்ட வந்தோம் ஊழியத்துக்கு. ஆர்எஸ் மங்கல வட்டாரத்தில் யூனியன் தேசத்தில் ஊழியம் செய்யணும் சொல்றாரு. இந்த மாதிரி எங்கள் இந்த ஆர்எஸ் மங்கல யூனியனில் ஊழியம் செய்கிறாராம். அதுக்கு உங்கள்கிட்ட பெர்மிஷன், இந்த இடத்துல தங்கணும், 60 பேர் வருவாங்க சொல்லணும். சரி, கிராமத்தில் ஊழியம் சொல்கிறது தானே, சுவிசேஷம் தானே, வரட்டும், தங்கட்டும், செய்யட்டும். இப்போ நான் என்னென்ன செய்யணும்னு கேட்டேன். சொன்னார். அதையெல்லாம் ஆண்டவருடைய கிருபையில் செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ அவர் கேட்குறாரு என்கிட்ட, நீங்கள் இந்த கிருபாசனத்தில் இருக்கையில், இந்த கிருபாசனத்தில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன தருவாங்க? தருவாங்களா? கிருபாசனக்காரங்க தருவாங்களா? வாங்குவாங்கய்யா. நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கணும், வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை அந்த அலவன்ஸு, இந்த அலவன்ஸு, வீட்டு அலவன்ஸு, பைக் அலவன்ஸு, மியூசிக்கல்ஸ், மாதத்துக்கு சாப்பாடு செலவு,
பைக்குக்கு அதுக்கு செலவு எல்லாம் தரமாட்டாங்களா? இந்த ஆள் கேட்கும்போது எனக்கு ஆவியில் சந்தோஷம் இல்லை. ஏன்னா நான் ரசிக்கப்பட்ட புதுசில் இந்த ஆள் கலிலேயா கடற்கரை முகாம்னு ஒன்று நடத்தினார் திசைமலை கடலில். நான் அதில் போய் பங்கெடுத்திருக்கேன். கிருபாசன ஊழியக்காரங்களோடு பழக்கம் இருக்குது. தெரியாத மாதிரி இந்த ஆள் கேட்குறேன். சரி, என் வாய்ப்பிறப்பை கேட்கறதுக்காக கேட்டிருக்கலாம். அதனால நான் சொல்லி கொடுத்தேன், எங்கள் தலைவர்கள் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் எங்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். ஐக்கியத்தை காக்கணும்னா அப்படி தான் செய்யணும். அதோடு வாயை பற்றி அப்போ நாகப்பட்டினத்தில் சுனாமி வருது. சுனாமிக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஆளுக்கு நிறைய லாரியாக வந்திருக்கு. அதை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. இப்போ ஸ்டீவன், அங்கே இருக்கிற ஸ்டீவன் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்கிறார். இந்த ஆள் வந்தவர் என்னை பார்த்துட்டு சந்திச்சுட்டு போகிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இல்லை, அவன் கொண்டு வந்து காசு கொடுக்குறான், போர்வை கொடுக்குறான், பாத்திரம் கொடுக்குறான், என்னென்னமோ கொடுக்குறான், மக்கள் சந்தோஷமாக வாங்குறாங்க. இங்கே நமக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன கூட்டம், சுவிசேஷம் சும்மா இல்லை, ஆனாலும் விட மாட்டேங்கிறேன், வாங்க வாங்க வாங்க. கொண்டு போய் கொஞ்சம் பேரை உட்கார வச்சு, ஒரு 10-12 பேரை உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லி ஒரு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்குது. அதைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. சுவிசேஷத்தை யாரு கேட்பா? புரியலை, கட்டாயப்படுத்துறாப்புல. நிர்பந்தத்தில் போய் சொல்லிட்டு வந்தேன். ராமேஸ்வரத்துக்கு 2 லாரி அனுப்புறேன்னு சொன்னார். அந்த டிராக்ஸு ஃப்ரீயாக டிராக்ஸ் கொடுப்பார்ல, அஞ்சல் பெட்டி 520 120 தெரியல, அவர் ஃப்ரீயாக கொடுப்பார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் டிராக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பார். அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரும் மெட்ராஸில், ஐயா ராமேஸ்வரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 2 லாரி நிறைய பொருள்கள் கொண்டாரோம், அவங்களுக்கு உதவி செய்யணும், அது உங்களை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் சொன்னேன், நிறைய கடலோர கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு துரும்பு கூட அசையலை. இல்லையா எப்படி சொல்றியா? ஆமாம், நீ அனுப்புனா ராமேஸ்வரத்துக்கு அனுப்பாத, ஏன்னா வாங்குறதுக்கு சில பேர் இருக்கான், வாங்கிவிடுவான். அதனால தெளிவாக சொன்னேன், ராமேஸ்வரத்துக்கு அனுப்பாத, அந்த பக்கம் கன்னியாகுமரிக்கு அனுப்பு, நாகப்பட்டினத்துக்கு அனுப்பு, அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அனுப்பாது. என்னையா இப்படி சொல்றீங்க? அப்படித்தான் ஐயா, இந்த 2 பேர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களே, அவங்க சொன்ன தீர்க்கதரிசனத்தினால தான் இந்த மாதிரி சுனாமி வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. ஏல, இவங்க தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? அலைகளும் முழக்கமாக இருக்கும் என்று சொன்னாரே தெரியுமா? சாதாரண அலை எப்பவுமே முழங்கிட்டு தான் இருக்கும். அந்த அலையை பற்றியா ஏசுனார் சொன்னாரு? சுனாமி தான் அவருடைய மனதில் இருந்தது, அதனால அவர் அதை சொன்னார். இவங்க தீர்க்கதரிசனம் சொன்னதுனால இல்லை, என் ஆண்டவர் சொன்னதுனால இது நடந்தது என்று சொன்னார். ஆக இவர் வித்தியாசமான ஆளாக இருப்பார் போல் இருக்கு. நம்ம இவர்கிட்ட அனுப்பிட்டு நம்ம கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கலாம், கமிஷன் எடுத்துக்கலான்னு நினச்சிருக்காங்க. நடக்கலை. இங்கே அனுப்பாத ராமேஸ்வரம். அடுத்து ஊழியர் கூட்டம், தீ ஊழியர் கூட்டம்னு ஒரு கூட்டம் கூடுறான். அதுக்கு நான் தான் லீடர். அப்போ நடந்ததை சொல்லணுமில்ல, அதனால் சொன்னேன், இப்படி மெட்ராஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, இப்படி சுனாமிக்கு நாங்கள் 2 லாரி நிறைய அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம ஊரில் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு போட்டு இன்னொரு போட்டோடு மோதி கூட ஒரு சின்ன சேதம் கூட வரல, ஒரு துரும்பு அளவு கூட வரல, அதனால வேண்டாம்னு சொன்னேன். அவ்வளவுதான். அத்தனை ஊழியக்காரன் கொந்தளிச்சுட்டான். ஏதா நீ எப்படி வேண்டான்னு சொல்லலாம்? எப்படி வேண்டான்னு சொல்லலாம்? நான் ஃபோன் நம்பர் தர்றேன், பேசுங்க, வாங்கிக்கிறேன். என்னையா ஊழியர் கூட்டா? இவங்க எல்லாம் ஊழியக்காரங்களா? நாங்கள் பைபிளை தூக்குனது பணத்துக்காக இல்லை, காசுக்காக இல்லை, பூலுக்காக அல்ல, எங்கள் குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக அல்ல, எங்கள் வயிற்றை வளர்க்கறதுக்காக அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு முன்பாக, எல்லாருடைய மனசாட்சிக்கு முன்பாக எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணும்படியாக பைபிள் எடுத்து பிரசவம் பண்ணிக்கிட்டோம். அதனால தேவ சித்தத்தை படிக்கணும். இந்த பூமியில சாகுற வரைக்கும் தேவ சித்தம் தான் செய்யணும், மனுஷ சித்தம் செய்யக்கூடாது, சொந்தக்காரங்க சித்தம் செய்யக்கூடாது. தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, அப்பதான் ஏன் சித்தம் செய்ய முடியும்ன்றதுக்கு தான் ஆண்டவர் அப்படி சொன்னார். இல்லைன்னா அவங்கெல்லாம் டைவர்ட் பண்ண விட்டுருவாங்க. எல்லாத்தையும் விட்டவன் தான் முதல் விசுவாசி, விடாத ஒருத்தனும் முதல் விசுவாசி கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
அதனால நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றி ஊழியர் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். இயேசு மட்டும்தான் தேவசித்தம் செய்தவர் இந்த பூமியில. நாம தேவசித்தம் செய்யணும்னு விரும்பினால் நம்முடைய உடல் இயேசுவை போல அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினே. அப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு உடல். நம்முடைய காசு பணத்தை கர்த்தர் அதிகமா கேட்கல, நம்முடைய உடலை கேட்கிற. மனதை கொடுத்தா போதும், இருதயத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சில சொல்லுவான். அவன் சொல்லிட்டு போட்டு. ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதில் உடல்ல ஒப்பு கொடுக்கிறது எப்படி ஒப்பு கொடுக்கணும்? இயேசு தம்முடைய உடலை ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்கணும். 12 பேரும் உடலை ஒப்பு கொடுத்து வந்தாங்க. அவங்களுக்குள்ளதான் தேவசாயல் வரும். தேவசாயலாக மாறின்னு பாட்டு பாடுறதுனால வராது. தேவசாயலை பற்றி பிரசவம் பண்ணாலும் வராது. ஜெப குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணாலும் வராது. பிழையாம் ஜெபம் பண்ணா நீதிமான் மரிப்பது போல் நான் மரிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணா நாசமா போட்டுவோம் ஜெபமும் நீ அப்படின்ட்டு விட்டுட்டார். ஜெப குறிப்பு வச்சு ஜெபம் பண்றதுனால அவெல்லாம் ஆவிக்குரியவங்க கிடையாது, அவெல்லாம் அழைக்கப்பட்டவங்க கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறது. பிழையமை உடையா ஜெபம் பண்ணிட்டாங்க, நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும் சாமி. நான் வேற ஒன்றும் கேட்கல, காசத்தா பணத்தா வீட்டத்தான்னு கேட்கலையா ஆண்டவர்கிட்ட. நீதிமான்கள் எப்படி மரிப்பார்களோ அதுபோல என்னுடைய மரணம் எனக்கு சம்பவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த மாதிரி மரணத்தை ஆண்டவர் தரல அவனுக்கு. குறிகாரன் எப்படி சாவானோ அது மாதிரி வெட்டப்பட்டு செத்தான். யோசுவா தலைமையில் போனவங்க போட்டு தள்ளிட்டாங்க. குறிகாரப்பை அப்படின்னு. அதனால நீங்களே நானும் பரலோகம் போகணும். பரலோகம் போகணும்னா பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் தேவ சித்தம் செய்யணும். உங்கள் சித்தம் செய்யக்கூடாது, உங்கள் குடும்ப சித்தம் செய்யக்கூடாது, மனுஷ சித்தம் செய்யக்கூடாது. ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த பாதையில் போனாரோ அந்த பாதையில் போகிறது தான் தேவ சித்தம். தேவசித்தம் தேவசித்தம் பாட்டு பண்ணால் போதாது, பிரசவம் பண்ணால் போதாது, ஜெப குறிப்பு வச்சாலும் போதாது. சரீரத்தை ஒப்பு கொடுத்து அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம நடக்கணும். எவன் நடக்கிறேன்? யார் நடக்கிறா? பிசாசை நீ நரகத்துக்கு போறேன்னு ஓ வாய் அறிக்கையே சொல்லிருச்சு. யார் வைக்கியமா இருக்காங்க, யார் பரிசுத்தமா இருக்காங்க, யார் பொய் சொல்லாம இருக்காங்க? எவனும் சொல்றா சொல்லலை, எவனும் சொல்றா சொல்லலை. நீ நானும் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்காத, செத்து நரகத்துக்கு போயிருவேன். எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசிட்டு கூடாது. உடலை எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிருக்க ஆண்டவருக்கு சுகானுவிக்கணும். 3 நேரம் ஒழுங்கா சாப்பிடணும், தூங்கணும், குளிக்கணும், காசு பணத்தோட இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். செத்தான் அந்த ஐஸ்வர்யமா செழிப்பு உபதேசத்து இப்படி வாழ்ந்த அந்த நாய் செத்துச்சு, கொண்டு போய் பாதாளத்தில் போட்டாங்கன்னு. ஏசுநாருக்கு பணம் சம்பாதிக்க தெரியாது. அவர் மாதிரி 9 வரம் பெற்றவர் யாரு? ஏசுநாருக்கு 9 வரம் இருந்துச்சா இல்லையா? செத்தோட உருவோட எழுப்பினாரா இல்லையா? அந்த 3 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு இடம் வாங்கி போடலாம், எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டலாம். அவரும் செய்யலை, அவருக்கு பின்னாடி வந்த அப்போஸ்தலர் மாதிரி செய்யலை. அங்கங்கே ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வீடுகளில் கூடி ஆராய்ச்சி போயிட்டே இருந்தான். உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. உங்களுக்கு உள்ளவைகள் எல்லாவற்றையும் விற்று ஆண்டவருடைய ஊழியத்தில் போட்டுறணும். சம்பாதிக்க கூடாது ஊழியத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு. ஏதனார் எப்படி போனாரு, எந்த பாதையில் போனாரு அந்த பாதையில் நீ நான் போகணும். சம்பாதிக்கிற புத்தி வரக்கூடாது. வந்துச்சு யூதாசுக்கு, நாசமா போயிட்டான். அது மாதிரி ஓ சாவு வந்துடக்கூடாது. இப்ப தெரியாது உனக்கு. நாங்கெல்லாம் ஏன் கத்துறோம்? சாகும் போது நிம்மதியா நீ சாகணும். செத்தினா பாதாளம் போகக்கூடாது, பரலோகம் போகணும். அதுக்காகத்தான் இந்த கூட்டத்தில் இப்படி பேசுறோம். நீ பரலோகம் வரணுங்கிறக்காகத்தான் கத்துறோம். இல்லைன்னா கத்தணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இப்படி எடுத்து வச்சு ஊரெல்லாம் காமிச்சுக்கிட்டு இங்கே நாங்கள் சண்டை போடுவோம், நாங்கள் பிரச்சனை உண்டாக்குவோம், அதையும் எடுத்து நீ ஊரெல்லாம் காமிச்சிட்டு இருந்த பார்த்துக்க, தோத்துறோம். நாங்கள் பரிசுத்தாய் பெற்றவங்க அப்படிதான். அப்போஸ்தலர் 15 1-2 வாசிங்க.
சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாகுது. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மிகுந்த தர்க்கங்கள் உண்டாகத்தான் செய்யும். பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது தர்க்கம் உண்டாகும். என்னடா இப்படி சண்டை போடுறாங்க, நம்மளுக்கு போதிக்கிறவங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. ஒன்றை பிசாசு தள்ளிட்டு போயிடுவேன். இவங்களே சண்டை போடுறாங்க, பாத்தியாம்பா. நீ பைபிளை ஒழுங்கா படிச்சுன்னா பின்வாங்க மாட்டேன், சாத்தான் சொல்றதை கேட்க மாட்டேன். தர்க்கம் வரும், வாக்குவாதம் வரும், என்ன இந்த கூட்டமே நடக்காதுன்ற மாதிரிலாம் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், ஆனால் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்திடுவார். அதனால் நமக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இவங்களே சண்டை போடுறாங்க. பேதுரு இருக்கான், பவுல் இருக்கான், பர்னபா இருக்கான், அடுத்து ஏசனார் கூட பிறந்த அந்த யூதா யாக்கோவலா இருக்காங்க. அப்போ சில மாதிரி ஏசனார்ட்ட ட்ரைனிங் எடுத்து அப்போ சில மாதிரி யூதாசை தவிர மற்ற 50 பேர் இருக்கான். என்ன பெரிய சீனியராக இருந்தாலும் சண்டை வருதுல்ல, சண்டை தான் சொல்ல. தர்க்கம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் சண்டை போடுறோம் தான் சொல்லுவீங்க. சண்டை கிடையாது. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படி வரும்போது சில பிரச்சனைகளை விவாதிப்பாங்க. விவாதிக்கிறது கண்டிப்பாக இருக்கணும் பரிசுத்தவான்கள், அப்போ தான் சீர் பொருந்த முடியும். சண்டை போட்டது போல போகக்கூடாது. சாஸ்திரத்தை பயன்படுத்திடுவான். உடனே இந்த ஐக்கியத்தை விட்டு தள்ளிட்டு போயிடுவேன். இந்த ஐக்கியத்தை குறை சொல்ல வைப்பேன். சாத்தானுடைய தந்திரம். நான் 45 வருஷமாக இருக்கேன். நான் பார்க்காத சண்டையா? நான் சொல்லுவது உலக சண்டை இல்லை. அந்த காலத்தில் பைப்படி சண்டை பார்ப்பேன், சினிமாவோட அந்த பைட்டை பார்ப்பேன். அது அந்த காலம். இந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் மத்தியில் வர்ற சண்டை, ஒரே சண்டை. என்னையா இப்படி போடுறாங்க? சண்டை போடலாமே, போடக்கூடாது. தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதனால பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது ஆளுக்கு ஒரு கருத்துக்களில் இருக்கும் பொழுது கருத்துக்களை பரிமாறுவார். தர்க்கம் வரத்தான் செய்யும், வாக்குவாதம் வரத்தான் செய்யும். முதல் நூற்றாண்டிலே முதல் ஊழியர் மீட்டிங் இது. நம்முடைய பெந்தேகோஸ்தே மீட்டிங்கில் முதல் ஊழியர் மீட்டிங் நடந்தது. அப்போவே சண்டையை போட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ உள்ள பெந்தேகோஸ்தே நடக்குது. இன்னும் புதுசாக நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அந்த 2025 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தாங்க நம்ம ஆட்கள். அதைத்தான் நீங்கள் வாசிச்சிங்க. மறுபடியும் 2 வசனம் 3 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியர் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, போதும், இந்த 3 உங்களுக்கு மேலே இருக்கணும். இருக்கா? தேவசித்தஞ்சேர ஊழியக்காரங்களுக்கு இது 3 இருக்கும். அதுதான் தலைமைன்னு சொல்றது. அப்போஸ்தல ஃபெலோஷிப், அப்போஸ்தல ஐக்கியம் சொல்லி சீனியர் பாஸ்டர்ஸ் கூடியிருப்பாங்க. அடுத்த கேட்டகரியில் உள்ள மூப்பர்கள் எல்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து தலைமை சபைன்னு ஒன்று இருக்கும். காலாகாலங்களாக வரலாறு தெரிந்த சபை மக்கள். இந்த 3 பவுலுக்கு வேணும். அழைப்பு இருந்தாலும் அபிஷேகம் இருந்தாலும் உலகத்தையே கலக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் பவுலுக்கு மேலே ஒரு அப்போஸ்தல ஐக்கியம் இருக்கணும், தலைமைத்துவம் இருக்கணும். இண்டிபெண்டன்ட்குள்ள நடத்துறது பிசாசின் ஆவி, பொல்லாத ஆவி. அது பிராடு பண்ணும். உன்னை நரகத்தை கூட்டிட்டு போறதுக்காக உன்னை இண்டிபெண்டன்ட் ஆகுது.
That is wrong ministry, independent ministry. பவுலை கொண்டு உலகத்தையே கிளக்கிறாரு. 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வரான். ஆனாலும் அவனுக்கு மேல ஒரு தலைமை வேணும்ல. அதுதானே வந்துட்டாங்க. பர்னபாவும் அவனு அப்போஸ்தலராலும் மூப்பராலும் சபையாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஊழியத்தை ஒன்னைய அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். இந்த ஃபெல்லோஷிப்பை உண்டாக்குறது பரிசுத்த ஆவியானவர். தலையே இல்லாம கூடுறான். அந்த கூட்டம் வேறு. அந்த ஃபெல்லோஷிப்ல நீ போய் சிக்கிட கூடாது. நீ ஒரே ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும். உனக்கு மேல அப்போஸ்தல கூட்டம் இருக்கணும். உனக்கு மேல மூப்பருடைய கூட்டம் இருக்கணும். உனக்கு மேல ஒரு தலைமை சபை இருக்கணும். நீ உலகம் பூரா போ, ஊழியம் செய், லட்ச லட்சமா நீ ஆத்துமக்களை சம்பாதி. ஆனா உன் ஊழியத்தை பற்றிய ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு தலைமை இருக்கணும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருகிற நன்மை தீமை அனைத்துக்கும் ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கணும். உன் கையில வர்ற வருமானத்துக்கு வரவு செலவு பார்க்கறதுக்கு தசமா வாங்குறதுக்கு ஒரு தலைமை இருக்கணும். இதெல்லாம் இல்லாம உன்ட பரிசுத்தம் இருக்குன்னு எப்படி சொல்ற? இந்த கை தட்டுறதா அந்நிய பாஷை சொல்லி பேசுறாங்களே, அதுவும் அந்நிய பாஷை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இயேசுநாதர் போற பாதையில நடத்துவார். அப்போஸ்தலர் போன பாதையில நடத்துவார். நடத்துறாரா? அப்படின்னா கையை தட்டு அந்நிய பாஷை பேசு, இல்லைன்னா பேசாத. உனக்குள்ள வஞ்சகாவி இருக்கு, பொல்லாதாவி இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஒன்று, நீ உலகம் பூரா ஊழியம் செஞ்சுட்டு நீ வர்ற அப்படின்னா அந்த ஊழியத்தை நீ எப்படி செஞ்ச? என்னென்ன அற்புதம் நடந்துச்சு? எந்தெந்த இடத்துல சபை உண்டாச்சு? எந்தெந்த இடத்துல ஊழியக்காரர்களை நியமிச்ச? அதை பூரா கொண்டு வந்து சொல்றதுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். அவன்கிட்ட தான் இருக்கிறது பரிசுத்தாவி, மற்றவன்கிட்ட இருக்கிறது வஞ்சகாவி. அவன் பிரசங்கத்தை வச்சு மயங்கக்கூடாது. அவன் ஜெப குறிப்பு சொல்லி ஜெப குறிப்புல நடத்துறேன் அப்படின்றக்க மயங்கிறாத. நல்ல மியூசிக் வாசிக்கிற, நல்ல பாட்டாரான்னு செய்யறான், மயங்கிடக்கூடாது. உள்ள இருக்கிறது வஞ்சகத்தின் ஆவி. அந்த ஆவியில இருந்து நீங்க தப்பு வைக்கப்படணும். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தைகள். அந்த ஆவிகளுக்குள்ள போய் சிக்கிறாதிய. எப்படியாவது நீங்கள் நானும் சாகும்போது பரலோகம் போகணும். பரலோகம் போகணும், தேவனுடைய இடத்துல போய் நிக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவி நம்மளோட இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அடையாளங்கள்ல இதுதான். பவுலுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று நம்புறது எப்படி? அவன் ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் மட்டுமல்ல, அந்த காரியங்களை கொண்டு வந்து சொல்றான். பத்திலா ஊழிய ரிப்போர்ட் எங்களை கொண்டு கர்த்தர் இப்படி இப்படி செய்தார், இப்படி இன்னென்ன ஊர்ல சபை உண்டாச்சு, இன்னென்ன ஊர்ல ஊழியக்காரங்க போட்டிருக்கோம், இன்னென்ன ஊர்ல எங்களை அடிச்சான், துரத்துனான், இன்னென்ன ஊர்ல எங்களை ஏற்றுக்கிட்டான். இதை சொல்றதுக்கு ஒரு தலைமை இருக்கணும்லே. இருக்கா? வச்சிருக்கியா? இல்லைன்னா பைபிளை கீழே வச்சு வீட்டுக்கு போ, உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடு. வயிறு உழைக்கிறதுக்காக பைபிள் தூக்காது. தலைமை இருக்கணும். தலைமையை குறை சொன்னீங்கன்னா நீ எப்படி இருப்ப? தலைமையோட இருப்ப? நீ பவுலோட பிரியாதா? தேவனுக்கு பயப்படணும். இன்டர்நேஷனல் பிராடா இருக்கக்கூடாது. தெய்வ பயம் உள்ளவர்களாக ஊழியம் செய்யும். அதனால தலைமைக்கு வந்தாங்க. இவங்க என்ன சொல்றது, நமக்கு தெரியாத உபதேசமா? நம்ம 3ஆம் வானத்துக்கு போனவங்க இவங்க எல்லாம் சும்மா எருசலேமுக்குள்ளே இருக்கிறான். இவங்களுக்கு என்ன தெரியும்? அட முட்டா போயிடாவன் பவுலே, உள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி. போடாங்க, கீழ்படிடா, அடங்கிரிடா. உன் ஆத்மாவுக்காக சோத்திரம் பண்றவன், உனக்கு தேவசமுத்திர உத்தரவாதம் பண்றவன் சாதாரண நினைக்கிறியா? ஓ, அவனை அங்க அனுப்புனது பரிசுத்த ஆவியானவர். போகாதுன்னு சொல்றது பிசாசு. அதை குறை சொல்ல வைக்கிறது பிசாசு. அது தாவி. ஏன்னா சொல்ல வச்சுட்டான்னா உடனே அப்படியே தள்ளிட்டு போயிடுவான். அவன் பக்கம் உடனே வச்சுக்கிடுவான். அது சாத்துடைய தந்திரம். அப்போ தன்னுடைய காரியங்கள் கத்த தன்னை கொண்டு என்ன செய்தார்? 4 வருஷம் கழிச்சு வருவான், 3 வருஷம் கழிச்சு வருவான். இப்படி கிட்டத்தட்ட 5 தடவை மிஷனரி பயணம் பண்ணியிருக்கான் பவுலு. அப்போ தான் உண்டாக்குன ஊழியத்தை குறித்தும் தான் என்ன பிரசவம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தலைமையில் சொல்லி விவாதிக்கிறானா இல்லையா? தர்க்கம் வரத்தானே செய்ய. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லத்தானே செய்வான். ஊழியக்காரன் பூரா உடனே சண்டை போடுறாங்க.
அப்படியா சொல்றது? சாசாக்கு உனக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்துதான் ஒரு அமைதி உண்டாகும். முதல் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ப்பா, 1ஆம் நூற்றாண்டு பெந்தெகோஸ்து சபையில் வைக்கப்பட்ட முதல் ஊழியர் கூட்டம் எருசலேமில் நடக்குது. ஏன்னா இவன் உண்டாக்குன சபையில் குழப்பம் உண்டாயிருச்சு, எல்லாம் பின்வாங்கி போய்கிட்டே இருக்கான். தலைமை இருக்கிறதுனால வந்தான், எல்லாம் கலங்கி போயிருந்தாங்க, விசுவாசி மட்டும் பேர். இங்கே சண்டை உண்டாகுது, சமாதானத்தை உண்டாக்கணும், விசுவாசி எல்லாம் குழம்பி போயிருக்கான். அதுக்கு ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு வந்து கேட்டா இவங்களுக்குள்ள சண்டை. பொறுமையாக தான் இருக்கணும். அந்த உடனே காரியம் நடக்கலைன்னு சொல்லி நாக்க நீட்டி இருக்கக்கூடாது, நாக்க அறுத்துருவார். தேவனுக்கு பயந்த ஊழியக்காரங்களா இருக்கணும். தெய்வ பயம்னா என்னன்னு தெரியாம துணிகரமா நாக்க நீட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. பரலோகம் போகணும்னா இருக்கக்கூடாது, பாதாளம் போகணும்னா நீ கண்டினியூ பண்ணிட்டே அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணு. இப்ப பேசிட்டு இருக்கல, அதை அப்படியே தொடர்ந்து பேசு, கண்டினியூ பண்ணு. பரலோகம் போகணும்னா மனம் திரும்பும், வேற வழியே இல்லை. மனம் திரும்பினவனுக்கு தான் பரலோகம். வந்து சமாதானத்தை உண்டாக்குறக்கா பேசுகிறாங்க, பேசுகிற இடத்துல சண்டை உண்டாகுது, தர்க்கம் உண்டாகுது, வாக்குவாதம் உண்டாகுது. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறான். இது என்னமா முடியுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. சாசு பக்கத்தில் இருந்து தூண்டி விடுவான். பார்த்தியா இவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ இங்கே போகாத. அப்போ உடன்கிட்ட சொல்கிறது பரிசுத்தாவே சொல்கிறாரு, உன்கிட்ட சொல்கிறது பிசாசு இல்லையா? நீ சாத்தானுடைய சத்தம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியாவால் கேட்ட மாதிரில கேட்டிருக்க. அதனால தானே நீ ஐக்கியத்தை தள்ளுற, ஐக்கியத்தை குறை சொல்கிற. உனக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய ஆவி தானே உன்னை அப்படி பின்மாற்றத்தில் தள்ளுது. நீ அதை உணர்றியா? பரலோகம் போகணும்னா உணருங்க, பாதாளம் போகணும்னா உணர வேண்டாம். நீ செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே சாப்பிடுன்னு வரும். அன்னைக்கு தெரியும் நாங்கள் எதுக்காக கத்துறோம். உன்னை பரலோகம் கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த ஐக்கியம், இந்த கூட்டம். உனக்கு பிடிக்கலன்றதுக்காக, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐக்கியத்தில் வந்தாகணும். நாங்கள் வேத பாரகரை போல் போதியாமல் வேறு மாதிரி தான் போதிப்போம். ஏன்னா நாங்கள் அந்த சீட்டில் நிற்கிறோம், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக. அதனால் அதில் ஒரு அத்தாரிட்டி இருக்கத்தான் செய்யும். சமாதானத்தோடு போய் வருகள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். சம்மட்டியை அடிதான் விழுகும், அது கண்மலையை உடைக்கும். உன் கல்லான இருதயத்தை, சரியான தெளிவில்லாத குழப்பம் நிறைந்த உன் இருதயத்தை சம்மட்டி அடிக்கிறது மாதிரி அடிச்சு நொறுக்கி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கணும். அது வரைக்கும் நாங்கள் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவோம். நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, நீ பரலோகம் வரணும் தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணோம். உன்கிட்ட காசு பணம் வாங்குறதுக்கு இல்லை, ஓ மூலமாக புகழ் பேர் வாங்குறதுக்கு இல்லை. 40 வருஷம் அந்த பைபிளை தூக்கிட்டு முழு நேரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சாத்தானோடு போராடி ஜெயிச்சுட்டே வரோம், உலகத்தோடு போராடி ஜெயிச்சுட்டே வரோம், மாம்சத்தோடு போராடி போராடி ஜெயிச்சுக்கிட்டே வரோம். சுயம் தலையிடுது, போராடி போராடி ஜெயிச்சுட்டே வரோம். அப்படி அனுபவங்களை அடைஞ்சு அடைஞ்சு வந்திருக்கனால தான் இந்த அத்தாரிட்டியோடு நாங்கள் பேசுறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் போகணும், நீங்கள் செய்கிற ஊழியத்துடைய பலனை நீங்கள் கத்தட்ட அடையணும். கத்தட்ட நீங்கள் பலனடைய போகிற நேரத்தை தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள் வந்தது, அப்படி மனைவி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்போ கர்த்தருடைய நாளில் போய் நிற்கணும்ல. நீங்கள் நானும் நிற்கணுமா வேண்டாமா? வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு, இந்த ஐக்கியத்துக்கு வந்துட்டு நீ வேற எங்கேயாவது போய் பாதாளத்தில் போய் நின்றினா என்ன லாபம்? ஏசுனார் கூட 3 வருஷம் போதிக்கப்பட்டு ஊழியத்தில் பயிற்சி எடுத்து கடைசியில் தூக்கு போட்டு செத்து. ஏசுனார் ஊழியம் செஞ்சாரா 12 பேரை வச்சு, அதில் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டானா, ஊரெல்லாம் பேசுது. பேசத்தான் செய்ய, நடந்தது உண்மை தானே. அது ஏசுனாரா இருந்தானே, நீயா இருந்தானே, நானா இருந்தானே, முடிவு தேவ சித்தமாகத்தான் இருக்கணும். முடிவு நரகமாக இருக்கக்கூடாது, தற்கொலையாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஆவிக்கு இப்போ நீ இருக்கிற மாதிரி இருக்காது, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு ஆவியை அனுப்பிடுவார், யூதாசுக்குள்ளே அனுப்புறது மாதிரி. அப்புறம் நீ 4 ஒன்றி சாவ. அதனால நாக்க மடக்கி பேசு, நாக்க ரொம்ப நீட்டி பேசாத, பயந்து பேசு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்,
அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற தெய்வ பயத்தோடு பேசும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. கொடுத்தா வந்துடுவான். இது அது கொடுத்தா வந்துட்டான். அதே மாதிரி நான் சொல்லி நிறைவு செய்ய முடிய வாசிக்கப்பட்ட வசனத்திற்கு நேராக வர விரும்புகிறேன். இது ஏன் பேசினேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்து உங்களுடைய உற்சாகப்படுத்தி உங்களுடைய கரகோஷத்தோடு விடுதலை பெறணும்னு நினச்சி வந்தேன். நீங்கள் கையும் தட்ட மாட்டியே, ஆமேன்னு சொல்ல மாட்டியே, அல்லையிலையான்னு சொல்ல மாட்டியே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டாகிவிட்டது. இறைவன் பலன் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.